ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பர்ஃபெக்ட் ரோல் வெப் சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்ப்போம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிக்குமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தர வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீஜோ காட்டுறாங்க. அவங்க அப்பாட்ட வந்து அவனை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, அவனை டிவோர்ஸ் பண்ணிடு, அப்பதான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்றாங்க. இதுவே இப்போ என்னைய காப்பாத்துறதுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன்னைய காப்பாத்துறதுனாலும் நீங்க டிவோர்ஸ் தான் பண்ணணும், அந்த ஆப்ஷன் தவிர வேற எந்த ஆப்ஷனுமே இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து அழுதுகிட்டே, சரி ஓகே நான் வந்து கண்டிப்பா அதை பண்றேன், வேற வழி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹீரோவை பார்க்க போறாங்க. உங்களுக்கு வந்து அயான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அயானை பார்க்க போறாங்க. அயன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிவோர்ஸ் பண்ணுவான்னு சொன்னோட அவர் ஷாக் ஆயிட்டாரு. இதுக்கு இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இல்ல, ஒரு பவர் கம்மி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், ஆனா இப்ப பாரு என்னோட கம்பெனி போயிடுச்சு, என்னோட வேலை போயிடுச்சு, என்னோட ஷேர் இறங்கிடுச்சு, என்னோட பார்ட்னர்ஸ் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, அதனால நான் இந்த கல்யாணத்தை வந்து ரத்து செய்ய போறேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்க ஏன் இப்படி பண்ற எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல இதுதான் கரெக்டான இது, நீ தானே சொன்ன நான் டிவோர்ஸ் கேட்டா நீ வந்து அதுக்கு தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்கு நீ தடை பண்ற, அதனால நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் அவங்க இவ்வளவு பேச்சு பேசிடுறாங்கல்ல. அடுத்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இவர் பார்த்தோம்னா தனியா ஒரு குவார்டர்ஸ் மாதிரி இருக்கு, பிரின்ஸ்க்கு கரோன் பிரின்ஸ்க்குன்ட்டு. அங்க போறாரு. அங்கதான் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. அங்க போயிட்டு இது மாதிரி, நான் இங்கதான் போய் இருக்க போறேன், எனக்கு தனியா இருக்கணும்ட்டு ஆசையா இருக்கு, தயவு செஞ்சு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இங்க சொல்றாங்க. அப்ப பார்த்தோம்னா அவர் உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு ரொம்பவே அவர் ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி இது மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாரு குழந்தை மாதிரி. அவங்க மட்டும்தான் அவர் ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு, அது கூட இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தைரியமும் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு அவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு. அவ்வளவு அழுகுறாரு, கதறி கதறி சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா உட்கார்ந்து அவங்க அண்ணனை பத்தி நினைக்கிறாரு. இந்த மாதிரி நீனும் இப்படிதானே ஃபீல் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்க அண்ணனுக்கு உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அப்ப வந்து உங்க அண்ணன் சொன்னீங்கன்னா, இது மாதிரி நீ தேவையில்லாம வேணும்னே தானே இப்படி பண்ற, உனக்கு வந்து இதெல்லாம் இது பண்ண முடியல, அதனாலதான் தேவையில்லாம நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க அண்ணனை திட்டுவாரு. அவங்க அண்ணனுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சிரிச்சுட்டே வந்து அவர் அமைதியா இருந்துருவாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் மெச்சூரிட்டியா இப்ப யோசிச்சிருப்பாங்க, அவர் கொஞ்சம் சின்ன வயசு தானே. இது மாதிரி நீனும் இதெல்லாம் ஃபீல் பண்ணிருப்ப, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணி இங்க அழுதுகிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹிஜு வராங்க. ஹிஜு வந்து இது மாதிரி நம்ம கவுன்சிலிங் போகணும், கவுன்சில் கோர்ட்டுக்கு, நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்றாங்க. அதுக்குள்ள ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்ல இல்ல இதுதான் கரெக்டான டைம், நம்ம இன்னைக்கு இப்பயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நான் தான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, டிவோர்ஸ் நான் வந்து கொடுத்துடுறேன், நீ எதுவும் இது பண்ணிக்காத அப்படின்றாங்க. இல்ல வந்து டூ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் எதுக்கு இப்ப வந்து டிவோர்ஸ் பண்ண போறா, பைத்தியமாக, இது உனக்கு தெரியும் தானே, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பார்த்தோம்னா முன்னாடி நாள் காட்டுறாங்க. முன்னாடி நாள் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பதானே இவங்க சொல்லுவாங்கல்ல, நான் வந்து அவரை டிவோர்ஸ் பண்ண போறேன், அவருக்கு அதுதான் நல்லது, நான் டிவோர்ஸ் பண்ணாதான் அவரோட பவர் அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டக்குனு ஒரு ஃபோன் வந்துருக்கு. இதை சொல்றதுக்கு முன்னாடி, நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன், அதுவரை நீ இங்கே உட்காந்துருக்கணும், நான் வந்தோன்னே என்னன்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. அப்புறம் 4 பேரும் சேர்ந்து பார்த்தோம்னா கவுன்சில் கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த கவுன்சில் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் அவங்க டிவோர்ஸ் வாங்கணும். அங்க போறாங்க. போய் உட்காந்தோன்னு பார்த்தோம்னா ஹீஜு தான் வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. இது மாதிரி அந்த கான்ட்ராக்ட்ல பார்த்தோம்னா என் மேலதான் ஃபுல் தப்பு, அதுல வந்து நான் தான் பவர்காண்டி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா இவர் என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல, எதுவுமே வாங்கல, அதனால எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இவர் தான் வந்து இந்த பிரைட் ஆஃப் த க்ரௌனா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு உடனே லார்ட் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. கொஸ்டின் கேட்டோன்னே, ராயல யாருமே கொஸ்டின் கேட்கக்கூடாது, டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு என்ன வேணாலும் கேள்வி கேட்டுக்கலாம், இப்ப கேள்வி கேட்க கூடாது, அப்படிதானே பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படித்தான் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா வந்து இவங்க ஹீஜுவோட அண்ணன் இருக்காங்கல்ல, இவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க தங்கச்சியை பத்தி பேசதான் அவங்க வந்திருப்பாங்க. அவங்க ஒய்ஃபை வந்து தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. வேற எதுவும் கவலைப்படாத, எல்லாம் கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஃபர்ஸ்ட் டைம் வேற அட்டன் பண்றாரு. வரிசையா அவங்க கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க, இவரால ஆன்சரே பண்ண முடியல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா வந்து அவரோட கோட் இருக்குல்ல, அந்த கோட்டை கழட்டிடுறாரு. கோட்டை கழட்டி கையில வச்சுட்டு, இப்ப எழுகடா பாப்போம், நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
மறுபடியும் இங்க பார்த்தோம்னா, அவங்க அண்ணி வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க ஹீஜுக்கு. இந்த மாரி எல்லாம் கரெக்ட்டா போயிட்டுருக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓ! இப்ப மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி எனக்கு டிவோர்ஸ் குடுத்துருங்க. எனக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா, பிரைம் மினிஸ்டர பார்த்து டிவோர்ஸ்க்கு ஓகே தானே எல்லாம் அப்படின்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கையில அடுத்து பார்த்தோம்னா, ஹிஜியோட அண்ணன காட்டுறாங்க. இவர் அந்த இத காட்டி கான்ட்ராக்ட்ட காட்டி இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. 2 பேருமே யாருமே யாருனாலயும் பெனிஃபிட் ஆக போறதில்ல. இந்த கான்ட்ராக்ட் ஒரு சும்மா ஒரு சாதாரண விஷயம் தான். லாயர வச்சு கூட இது யாருமே போடல. அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுறாரு. நான் தான் என் தங்கச்சி இப்படி போட சொன்னேன். சப்போஸ் ஏதாச்சும் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் நடந்தா அவ சின்ன பொண்ணு. அவ என்ன பண்ணுவா? அதனால நான் தான் இப்படி பண்ண சொன்னேன். அதனால தேவையில்லாம நீங்க வந்து என் தங்கச்சி மறுபடியும் இதுல இழுக்காதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. பரவாயில்லையே நல்லா பேசிட்டு அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் வேற சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பிஆர் டீம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவரோட இதுல. அப்புறம் எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தெரியும். இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஏன்னா வந்து இந்த கான்ட்ராக்ட்லாம் பொய்யின்ட்டு எனக்கு தெரியும் அப்பவே அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க டிவோர்ஸ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் கேட்கறாங்க. நீ இது மாதிரி டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க. அவருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ உடனே பார்த்தோம்னா இவரு சிக்னல் குடுக்குறாங்க மிஸ் பிங்க். சிக்னல் குடுத்தோம்னா இங்க நெறைய பேர் வந்து ஒரு இது மாதிரி ஓலைச்சுவடியில எழுதி கொண்டு வாங்க. அது மாதிரி எழுதி கொண்டு வராங்க. இது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து கிங் ஆக போறாரு. அதுக்கான ஒரு இதுதான் இது ஓலைச்சுவடி தான் இது. இது மாதிரி இவர் முன்னாடி நாள் நடந்ததை காட்டுறாங்க. இவர் ஒரு இதோ பெட்டியை ஓபன் பண்ணி பார்ப்பாரு. அந்த பெட்டிக்குள்ள பார்த்தோம்னா இந்த ட்ரெஸ் அந்த கிங்லாம் போடுவாங்களா அந்த ட்ரெஸ் இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து யார் குடுத்ததுன்னா அவங்க அண்ணன் தான் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு வேகமா வந்து இவங்க ராஜாவை பார்க்க போறாங்க. குட்டி ராஜாவா. அவர் தூங்கிட்டாரு அப்படின்றாங்க. இல்ல பரவாயில்ல நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு உள்ள வந்து விட்டுறாங்க. அத பார்த்தோம்னா அவர் வேகமா போயிட்டு இது மாதிரி அதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னைய வந்து ராஜாவா அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு. இவருமே சரி ஓகே இருக்கு நானும் அறிவிச்சிடுறேன் அப்படின்றாங்க. அப்ப இவங்க அண்ணன் எழுதின மாதிரி இந்த குட்டி ராஜாவும் எழுதுறாங்க. இந்த மாதிரி எழுதி எங்க நம்ம அயான் தான் வந்து கிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. இததான் கொண்டு வந்து இவங்க இங்க நீக்குறாங்க. கொண்டு வந்து நீக்கினோடனே அவர் ஃபர்ஸ்ட் டிக்ளைன் பண்ணிடுறாரு. ஏன்னா ராஜா இதுபடி 3 வாட்டி டிக்ளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம ஏத்துக்கணும். இந்த மாதிரி இதை படிச்சுட்டு இருக்கீங்களா உடனே வந்து லார்டு வந்து சொல்றான். இது எனக்கு தெரியாதே. நான் போயிட்டு உடனே ரெஜிஸ்ட்ரியை பார்த்தே ஆகணும். நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. இவன் போனோடனே பார்த்தோம்னா அயான் சொல்றாரு. இது மாதிரி உங்களுக்கு அவ்வளவு தைரியமா? ராஜாவோட ஓலைச்சுவடியே தாண்டி போற அளவுக்கு உங்களுக்கு தைரியமா? அப்படின்றாங்க. உடனே அங்கே அமைதியா நின்னுறான். ஏன்னா அது கொண்டு வந்து படிச்சா அது எல்லாருமே வணங்கணும், வணங்கி வாங்கணும். அதை தவிர வேற யாருமே எதுவுமே பண்ண முடியாது ராஜாவை தவிர. அடுத்து இவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஒரு நிமிஷம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீஜு சொல்றாங்க. என்ன சாரி? நான் இந்த மாதிரி நம்ம 2 பேரையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு நீ நினைச்சியா? இல்ல இல்ல எல்லார் மாதிரியும் நினைச்சுக்கிட்டே இல்ல. நீ அப்படியே நினைச்சு தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீஜுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்க பேசுனதை நினைச்சு பார்த்து. ஆனா இவருக்காக தான் பேசியிருப்பாங்க. ஆனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்து குயின் கிட்ட இதெல்லாம் சொல்றாங்க. சொன்னோன்னா குயின் ரொம்ப கோவப்படுறாங்க. அதான் அதை டிக்ளைன் பண்ணிட்டாங்களே விடுங்களேன் அப்படின்றாங்க அவங்க பிஏ. டிக்ளைன் ஆகவே பைத்தியக்காரி 3 வாட்டி டிக்ளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அக்செப்ட் பண்ணிடுவா. இதுதான் வந்து கோர்ட்டோட ரூல்ஸ் நம்ம ராஜாவோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நினைச்சு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராஜாவை பாக்குறதுக்கு குட்டி ராஜாவை பாக்குறதுக்கு போறாங்க. குட்டி ராஜா கதவை திறக்காம கதவுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சு அடைச்சிட்டாங்க நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி இந்த கதவை உடைங்க. இந்த கதவை உடைச்சு அவனை வெளில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏவும் சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் கரெக்டா வந்துடுறாரு. இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து உங்கள்கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேச போறாங்க. பேச போயிட்டு 2 பேரும் உட்காந்துறாங்க. உட்காந்து பேசையில இந்த மாதிரி பாத்தியா என்னாச்சு சொல்லிட்டு அது மட்டும் ராஜா ஆயிட்டாலும் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஹீஜுவா அவன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல உங்களோட கஷ்டத்தை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இருக்க ஒரே வழி ஒண்ணு நீங்க அயான்ட்ட பேசணும். அப்படி இல்லைன்னா வந்து ராஜா கிட்ட பேசணும். இவங்க 2 பேர்ட்ட யார்கிட்டயாச்சும் ஒருத்தவங்கள்ட்ட பேசி நீங்க வந்து இத இது பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ ஹீலருக்கு இப்படிதான் இருக்கியா? சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த இதை கொடுக்க சொல்றாங்க. அதையும் அவர் தரமாட்டாங்க. அந்த ப்ரூஃப் இருக்கும்ல அத. அதுக்கப்புறம் இங்க வந்து ஹீஜுவை காட்டுறாங்க. ஹீஜு அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ப்ளூ கிட்ட கேட்க போறாங்க. கேட்க போனதை பார்த்தோம்னா நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? நீங்க அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க. டிவோர்ஸ் பண்ண போறீங்க. அப்புறம் உனக்கு எதுக்குமா விட்டு அப்படின்றாங்க. இவர் நீங்க கார் எடுத்துட்டு தனியா போயிட்டு இருக்காரு. இங்க பார்த்தோம்னா நாங்க 2 பேரும் போயிட்டு அவரை தேடிக்கிறோம். நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ப்ளூ சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இங்கேயே உட்காந்துருக்காங்க.
இந்த மாதிரி அவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோ அப்படின்ட்டு தெரியாம இவர் பார்த்தோம்னா தனியா கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிட்டாரு. ஒரு இடத்துல தனியா அங்க ஃபீல் பண்ணிட்டு அவங்க நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க நல்ல நினைவுகள் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தோம்னா ஃபீல் பண்ணி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுமே அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. சரி இவங்க 2 பேரும் கண்டிப்பா தேட மாட்டாங்க. நம்மளே போய் ராஜாவை தேடினாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி அவங்க 2 பேரும் முன்னாடி மீட் பண்ணி ஸ்வீட் மெமரிஸ்லாம் இருக்கும்ல, அத பத்தி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நினைச்சு பார்த்து ஹீஜ் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம போயிட்டு அவரை கண்டிப்பா தேடியே ஆகணும் அப்படின்றாங்க. இங்க 2 பேருமே மிஸ் டூ அதுக்கப்புறம் இவர் PA 2 பேருமே சந்திக்கிறாங்க. சந்திச்சு நீ எதுக்கு இதை என்கிட்ட சொல்லவே இல்லை ராஜா ஆக போறாருன்னு அப்படின்னு. நான் சொல்லல. நீ மட்டும் இவன் டிவோர்ஸ் பண்ண போறான்னு நீ என்கிட்ட சொன்னியா? நான் மட்டும் உன்கிட்ட எங்க சொல்லணும்? என்னெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஓ! அப்படியா? சரி ஓகே. அது மாதிரி இப்ப எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்குது. ட்ரிங்க்ஸ் எடுக்க போறேன் வரியா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு 2 பேரும் ஆத்தங்கரைக்கு கிட்ட உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டீங்கல்ல, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஆத்தங்கரையில உட்காந்து அப்படின்றாங்க. இவர் என்னன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பிடிச்சிருக்கா? எது பிடிச்சிருக்கு? இது மாதிரி இந்த குளத்த பிடிச்சிருக்கா? இல்ல இந்த ட்ரிங்க் பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அடுத்து இவங்க மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க ஹீஜும். உடனே அவங்களோட மெய்டுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு வாட்டி ஏறி குதிச்சு பாப்பார்ல ராஜு, அத சொல்றாங்க. மெய்ட் சொன்னோன்னே நீங்க தான் நல்ல பெஸ்ட் கப்பல் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்பயும் ஒண்ணுதாகல. கதவெல்லாம் பூட்டாம தான் இருக்கு. நீங்க அவரை போய் தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க சொன்னீங்கன்னா, அப்ப என்னை யாரும் தேட மாட்டாங்களா? நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க அப்படின்றாங்க. கண்டிப்பா அப்படின்னா ஆமா அப்படின்னால இவங்க அங்க கட்டி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கார் எடுத்துட்டு போக போறாங்க. அப்ப வந்து எனக்கு முடியல அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுடுறாங்க. இது மாதிரி ராஜாவுக்கு. போட்டு விட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவங்கள பாக்குறதுக்காக அந்த பேலஸ்க்கு வந்துருவாரு. இவங்களுமே இவரை பாக்குறதுக்காக அந்த பேலஸ்க்கு வந்து போயிடுறாங்க. அப்ப பார்த்தோம்னா 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீஜ் வந்து லவ் யூ சொல்லிடுறாங்க. சொன்னோனே அவர் வந்து ஆச்சரியமாயிடுறாரு. என்னடா லவ் யூ சொல்றா? நான் இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? நீ திடீர்னு எனக்கு லவ் யூ சொல்ற. திடீர்னு வந்து இது பண்ற. அந்நியன் மாதிரியும் இருக்கா, அம்பி மாதிரியும் இருக்கறா. இதை எதை நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்ல. நான் உங்களை லவ் பண்றேன். அதை நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஹீஜு சொல்றாங்க. ஓகே, நான் நம்புறேன். எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணிட்டு இது மாதிரி என்ன வேணாமா? சரி நான் போறேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வரா, சின்ன வயசு கிரஷ் தான். நான் எப்பப்பா வேணான்னு சொன்னேன். நான் வேணான்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தோம்னா இவருமே வந்து கிஸ் பண்ணிடுறாரு. அப்ப 2 பேருக்குலாம் இங்க ஒரு ரொமான்ஸ் வந்து நடக்குது. இந்த மாதிரி 2 பேரும் அங்கேயே கிஸ் பண்ணிக்கிறாங்க. பார்த்தோம்னா அங்கேதான் அந்த நைட்ல வந்து ஃபுல்லா அங்கேதான் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அரண்மனைக்கு வந்து போகல. ஏன்னா அடுத்த நாள் அரண்மனைக்கு போகையில பார்த்தோம்னா இவர் வந்து அந்த ராஜாவா ஆகுறது தான் அது. அடுத்த நாள் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சாலும் இந்த மாதிரி நம்ம ஹீரோவே வந்து வராரு. என்னாச்சு? ஏன் அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? கனவு கண்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல. நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் எங்கேயும் போல இங்கதான் இருக்கேன். என்ன சொல்ல அப்படிங்க. இல்ல எதுக்கு நீங்க வந்து ராஜாவை காப்பாத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் ராஜா வந்து காப்பாத்த ட்ரை பண்ணல. இது மாதிரி எங்க அண்ணன் பையனை காப்பாத்த தான் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. முன்னாடி நடந்த கதையுமே சொல்றாரு. சரி பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த லாஸ்ட் எபிசோட்ல கூட காட்டுவாங்கல்ல. அதை வந்து காட்டுறாங்க. இது மாதிரி காட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த இவங்க அண்ணன் இருக்கான்ல, இது வந்து இவருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை கிஃப்டா கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது திறந்தும் பார்ப்பாரு. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அதுல அந்த ட்ரெஸ் இருக்கு. இதை பத்தி ஒரு ஷார்ட் ஆயிடுவாங்க. அந்த அம்மாவுமே ரொம்ப ஷார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே இது பண்ணாம நின்றுட்டு இருப்பாரு. கரெக்டா இவங்க PA வராங்க. PA வந்து அங்க வந்து ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னா அது என்ன டே அப்படின்னா இந்த தீ கூட பிடிச்சி எரிஞ்சிருக்கும்ல, இவங்க அண்ணன் கூட இறந்து போயிருப்பார்ல, அந்த டே தான் அது. இவர் கொஞ்சம் லேட்டா வந்துருவாரு. அவங்க அண்ணனுமே அங்க இறந்து போயிடுவாங்க. இருக்கும்போது இவர் சொல்றாரு, எங்க அண்ணனை தான் காப்பாத்த முடியல என்னால. அதனால அப்பையில இருந்து நான் எங்க அண்ணன் பையனை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். அவனை இப்ப வரையும் காப்பாத்துவேன். இன்னுமே எப்போதுமே நான் காப்பாத்துவேன். நான் வந்து ராஜாவாகணும்னு நினைக்கிறது வந்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தான். ஆனா நான் பேராசையால ஆகுனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. உடனே யோசிச்சு சொல்றாங்க, பரவாயில்ல நீ பேராசையா இருந்துட்டு போ. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ எல்லாத்துக்கும் டிசர்வ் ஆன பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆறுதல் சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க.
அப்ப பார்த்தோம்னா இன்னைக்கும் அவர் கோர்ட்டுக்கு போணும். போயிட்டு இன்னைக்கும் ஒண்ணு டிக்ளைன் பண்ணணும். நான் போயிட்டு டிக்ளைன் பண்ணிட்டு வரேன். "நீ இங்கே இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இன்னும் புரொட்டஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க ராஜாக்கு ராணிக்கு எதிர்த்து. அப்ப பார்த்தோம்னா குயின் உங்கள பார்க்கணும்னு சொல்றாங்க. நான் என்ட்ட சொல்றாங்க. "நீ இங்கே இரு. நான் போயிட்டு குயின் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து பார்த்தோம்னா குயின பார்க்கறதுக்காக வேகமா கிளம்பி போறாரு. குயின போய் பார்த்து மீட் பண்றாரு. உடனே இந்த குயின் சொல்லுது, "அவன் ஒரு சின்ன பையன். அவன்கிட்ட போயிட்டு இப்படி ராஜ்யத்துக்கு சண்டை போட்டு நிக்கிறான். உனக்கு வெட்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. கரெக்ட் தான். அவன் ஒரு சின்ன பையன். அதனாலதான் அவன்கிட்ட ராஜ்யத்தை புடுங்குறேன். அவனுக்கு எதுவுமே பண்ண தெரியாது. அதுல ஒரு puppet மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கோவமா கத்துறாங்க. நீங்க எல்லாருமே இது மாதிரி பண்ணீங்கன்னா என்னோட சாக்ரிஃபைஸ்க்கு என்ன ஆகுறது இப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. என்னோட கனவெல்லாம் விட்டுட்டு தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இப்படி பண்றீங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்திக்கிட்டு அவங்க அழுகுறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அவங்க சட்டையை போட்டு உனக்கே தெரியும் நான் என்னோட ட்ரீம்ஸை விட்டுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இவங்களோட ஸ்கூல்ல காட்டுறாங்க ஸ்கூலிங் டேஸ். இப்போ பார்த்தோம்னா இவங்க பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா இந்த பாரு இதெல்லாம் உனக்கு மாப்பிள்ளை நீ கிரவுன் பிரின்சஸ் ஆக போற அப்படின்றாங்க. அப்போ பார்த்தோம்னா அப்பவே இவங்களுக்கு அயானை தெரியும் போல. ஒருவேளை அவங்க அயானை ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ நம்மளுக்கு அடுத்த எபிசோட்ல தான் அதெல்லாம் தெரியும். இது மாதிரி அயான் பேசுறாரு. பேசல எதுவுமே ரொம்பலாம் பேசல. அவங்க பேரை கூப்பிட்டுட்டு வராரு. அதை மட்டும்தான் காட்டுறாங்க. அவங்க ஃபுல் ஸ்கூல் ஸ்டோரியும் காட்டல. இந்த மாதிரி உனக்கே தெரியல நான் என்ன நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு இவங்க அழுகுறாங்க. இவங்க அழுகுனா இவங்க பிஏவை கூப்பிடுறாரு அயான். பிஏவை கூப்பிட்டுட்டு நம்ம குயின் ரொம்ப முடியாம இருக்காங்க. குயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால இப்ப ஒரு 3 நாளுக்கு குயினோட பிளேஸ்க்கு யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சரி ஓகே உங்களோட நான் கமாண்ட்ல இது பண்றேன் அப்படின்ட்டு 3 நாள் இவங்க வெளில வந்தா தானே அவரை ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதனால 3 நாள் அடைச்சு போட்டுடுறாங்க. ஃபோன் பண்ணி அவங்க அப்பாட்ட பேசுறாங்க. ஒரு மாதிரி 3 நாள் என்னை இப்படி அடைச்சு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நீ விடு. அவன் மட்டும் ராஜா ஆயிட்டான்னா நம்ம 2 பேரும் சேர்த்தோம். அதனால அவளை ராஜா ஆகுதானா இப்படியாச்சும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவுமே நினைச்சுக்காத விடு அப்படின்றாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் என்னமோ பண்றேன். அது உனக்கு தேவையில்லாதது. நான் கண்டிப்பா இந்த ராஜ்யத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்ப பாத்தோம்னா உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் யார் அது அப்படின்ட்டு ஆர்வமா பார்த்தா வேற யாரும் இல்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். இது மாதிரி இவனை பார்க்க வந்திருக்காங்க. பட் என்ன கான்வர்சேஷன் அப்படின்றதெல்லாம் காட்டல. 2 பேரும் சேர்ந்தாலே ஏதாச்சும் ஒரு கேவலமான வேலை தான் பண்ணுவாங்க. அதுதான் பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல தான் அதையும் காட்டுவாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம அயான் கியூட் ராஜாவா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப கிளம்பிட்டு இருக்கேன்னா நம்ம ஹிஜு எதுக்கும் இது பண்ணாத. நீ போயிட்டு ராஜாவாகு உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ் டூவும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப கவுன்சில் ஹால் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் ஹீஜ் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த குட்டி ராஜா காட்டுறாங்க. குட்டி ராஜா பார்த்தோம்னா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்தாலும் உனக்கு என்ன வேணும்? இது மாதிரி தேவையில்லாம இங்க வராத நீ போ அப்படின்றாங்க. போனோம்னா உடனே சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கன்னா என்ன உனக்கு எல்லாம் தெரியும்? எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா இந்த ராஜ்யத்தை காப்பாத்த அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்பாவோட ஆசை என்ன லாஸ்ட் ஆசை என்ன அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்பதான் ஹீரோ நம்ம குயின்னே நினைச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி இவங்க இறந்து போனதுக்கு அடுத்த நாளே இவங்க கிங் ஆக்கியிருப்பாங்க. கிங் ஆக்கிட்டு எனக்கு வேற வழி தரல. நான் உன்னைய மட்டும்தான் இப்ப நம்பி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் குயினுக்கு தெரியுது இவங்க அப்பாவை இவர்தான் கொன்றுருக்காங்க அப்படின்றது குட்டி ராஜா பொண்ணு தெரியுது அப்படின்ட்டு. அப்ப பார்த்தா அவங்க அழுகுறாங்க. அழுது என்ன சாரிம்மா என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் இந்த மாதிரி காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்கு இருக்காரு. இது கூட இங்க இருக்க நிறைய பேருக்கு இந்த சீரியல்ல இல்ல. இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இங்க மினிஸ்டரை காட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி நம்ம கவுன்சில் ஹாலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் பாட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல நம்ம இப்ப போவேணாம். நான் சொல்லல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தோம்னா நம்ம இதுல காட்டுறாங்க. குயின் அயானுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா இவங்க அயான் எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா கொஞ்சம் நல்லது பண்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது அடுத்த எபிசோட்ல தான் அதுவுமே தெரியும். அதுக்கப்புறம் இவங்க எடுக்கலன்னு இந்த அம்மா விட்டுருச்சு. ஏன்னா அவங்க அப்பா பேசணும்னு நினைச்சுக்கொண்டு தான் கால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா ஹீஜுவை காட்டுறாங்க. ஹீஜு நான் குயினானதுக்கு அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் என்னை வெறுப்பாங்கல்ல அப்படின்ட்டு அந்த பிஏட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ச்சே உங்களை யார் வெறுப்பா? அதெல்லாம் உங்களை யாரும் வெறுக்க மாட்டா அப்படின்னு கரெக்டாக அவங்க அண்ணன் கால் பண்ணுவான். அவங்க அண்ணன் கால் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ற? நான் அடுத்த மூவ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்ல இல்ல நீ எதுவும் பண்ண வேணாம். நானே இங்க வரேன் அப்படின்றாங்க. இங்க வரேன்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா இவங்க இங்க இருந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. இவங்க கிளம்பையில லாடும் வரும்.
வந்து 2 பேரும் இங்க மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிட்டு இங்க கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போகல இவங்களுக்கு திடீர்னு ஒரு சத்தம், வெளிச்சம். அதுல பார்த்தா ஒரு இடத்துல தீ பிடிச்சு எரியுது. இவங்களும் விட்டு பாக்குறாங்க. அது என்னது? அது கோன்சல் ஹால் தானே? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா அப்படின்னா வேகமா ஓடுறாங்க. ஏன்னா என்ன நம்ம ஹீரோ வந்து கவுன்சில் ஹாலுக்கு தான் போயிருக்காங்க. நானுமே ரொம்ப பயந்துட்டேன். என்ன இந்த ஹீரோ வந்து என்ன வெப் சீரிஸ்ல எல்லாம் கே டிராமாஸ்ல இறந்து போயிடுவாரா? இதுலயும் அப்படி காட்டிடுவாங்களோன்னு நினைச்சேன். பட் அப்படிலாம் காட்டல. இவருக்கு என்னாச்சு அண்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி ராஜா உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க உள்ள கைய. பார்த்தோம்னா இதோட எபிசோட் வந்து நம்மளுக்கு முடிச்சிருந்தாங்க. ஆனா அடுத்த ப்ரிவியூல காட்டிட்டாங்க ராஜா வந்து உயிரோட தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு அவங்களையும் வந்து காப்பாத்திருக்காங்க. இது வந்து ப்ரிவியூல காட்டியிருந்தாங்க. இன்னும் நம்ம அடுத்த எபிசோட்காக இன்னும் ஒரு வாரம் காத்துட்டு இருக்கணும். அதுவும் இல்லாம இன்னும் 2 எபிசோட் தான் இருக்கு. இந்த 2 எபிசோடும் இந்த வெப் சீரிஸே முடிஞ்சு போயிடுது. யாரெல்லாம் இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி